இரக்கம் நிறைந்த அன்பின் பரலோக தகப்பனே, நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவரே, நான் கொடுக்க போகிற செய்திகள், பாடல் எல்லாவற்றையும் நீங்கள் ஆசீர்வதித்து தாங்க. தகப்பனே, மியூசிக் போடுற தம்பியும் கூட நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா. தொடக்கம் முதல் முடிவு வரை உடைய பிரசன்னம் இருக்கட்டும். கேட்கிற மக்கள் மனம் திரும்பட்டும். பொறுப்படுத்துக்கங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமேன். முதலாவதாக ஒரு பாடல். வெட்கப்பட்டு போவதில்லை என் மகனே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை என் மகளே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை என் மகனே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை என் மகளே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. கஷ்டங்கள் வந்தாலும் இழப்புகள் நேர்ந்தாலும் நிந்தைகள் சூழ்ந்தாலும் இழந்ததை திரும்பவும் தருவேன் நான். இழந்ததை திரும்பவும் தருவேன் நான். வெட்கப்பட்டு போவதில்லை என் மகனே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை என் மகளே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை.
வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. என் மகனே நீ வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. என் மகளே நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்பொழுது நான் சொன்ன இந்த வெட்கம் அதில் உள்ள தொடர்ச்சியை நம்ம பார்க்க போகிறோம். ரோமர் 1:16. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பவுல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படும்படியாக தேவ பலன் உண்டாயிருக்கிறது. அது தேவ பலனாய் இருக்கிறது, ரட்சிக்கும்படி. புரியுதா? அப்போ நம்ம இது பவுல் என்ன சொல்றாங்கன்னா, சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். நம்ம என்ன செய்யணும்? பவுல் எப்படி சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படாம ஆண்டவரை பற்றி சுவிசேஷத்தை எல்லாருக்கும் அறிவிச்சாங்களோ, அன்னைக்கு அந்த யூத இஸ்ரேல் மக்களுக்கு அறிவிச்சாங்கல்ல, அதே மாதிரி நாம் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சுவிசேஷத்தை குறித்து அறிவிக்கிறதுக்கு நம்ம வெட்கப்படக்கூடாது. புரியுதா? சுவிசேஷத்தை எங்கே வேண்டுமானாலும் சொல்லணும். ஆலயத்தில், மற்றவங்களுக்கு, கூட்டங்களில், பொதுக்கூட்டங்களில், தெருக்களில், அப்புறம் எல்லா ஜனங்கள் மத்தியில், என்ன வயசானவங்க மத்தியில், வாலிபர்கள் மத்தியில், எல்லார் மத்தியிலையும் சொல்கிறதுக்கு நம்ம வெட்கப்படக்கூடாது. தெருவிலலாம் இயேசுப்பா குறித்து நம்ம சொல்லணும், சுவிசேஷத்தை எடுத்து சொல்லணும், தெருப்பிரசங்கம் பண்ணணும். நான் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னால் வேலை பார்க்கும்போது என் கூட வேலை பார்த்த ஒரு டீச்சர், அவங்க சாரு, நான், அவங்கெல்லாம் போய் ஒரு முறை தெருப்பிரசங்கத்துக்கு போனோம். இந்த மஞ்சு விலை அங்கெல்லாம் அந்த சைடெலாம் போய் தெருப்பிரசங்கத்தில் நான் பாட்டு பாடினேன். அந்த சாரு பிரசங்கம் பண்ணாங்க. அந்த அம்மா, அந்த டீச்சர் அந்த இதெல்லாம் கொடுத்தாங்க, ட்ராக்ஸ் கொடுப்பாங்கம்மாங்கெல்லாம், எல்லாம் கொடுத்தாங்க. நாங்களாம் என்ன தெருவில் தானே, யாரை குறித்து நாங்கள் வெட்கமே படலை. எல்லாரும் பார்த்தாங்க. சிலருக்கு பிடிச்சிருக்கோம், சிலருக்கு பிடிச்சிருக்காது. ஆனாலும் நாங்கள் வெட்கப்படலை. பிரியமானவர்களே, நான் வெட்கப்படலை. நீங்களும் என்ன செய்யக்கூடாது? வெட்கப்படக்கூடாது. எந்த இடத்துலையும் சுவிசேஷத்தை குறித்து தைரியமாக ஆண்டவரை குறித்து அறிவிக்கணும். அவருடைய வார்த்தை 66 அதிகாரம் இருக்குது. என்ன, நம்ம நல்லா அறிவிக்கணும். அதனால் உங்களால் நிறைய மக்கள் மனம் திரும்பி ஆண்டவருக்குள்ளே வரணும். நித்திய ஜீவனுக்குள்ளே எல்லாரும் வரணும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நம்ம சொல்றது மற்றவங்க ரட்சிக்கப்படுவாங்க. எத்தனை மக்கள் ஆண்டவர் அறியாமல் இருக்காங்க பார்த்தீங்களா? எவ்வளோ பேர் இருக்காங்கம்மா? 800 கோடி மக்களும் அறிஞ்சிட்டாங்க இல்லை? அப்போது கிராமமாக போய் நீங்கள் ஊழியம் செய்யணும். உங்களில் கொஞ்சம் பேரை கூட்டிக்கிட்டு சைக்கிள்லையோ எதுலையோ போய் ஆண்டவரை பற்றி சொல்லுங்கள். நிறைய பேர் ஆண்டவரை பற்றி அறியாமல் எத்தனை பேர் இருக்காங்கம்மா. அவங்க மத்தியிலலாம் நீங்கள் இயேசுவை பற்றி சொல்ல வெட்கப்படக்கூடாதம்மா. ஆண்டவரை என்ன எப்படி பவுல் வெட்கப்படாமல் சொன்னாங்க? அதான் யூதரிலும் கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ, யார் விசுவாசிக்கீங்களோ இவன் உண்டென்று விசுவாசிக்கணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறாங்க. அவங்க நமக்காக ஜீவனை கொடுத்தவங்க. இயேசு உயிரோடு இருக்காங்க, மரித்தும் இன்றும் அவங்க பரலோக ராஜ்யத்தில் தேவனுடைய வலது பாசத்தில் இருக்காங்கன்னு சொல்லி விசுவாசிக்கணும். அவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு இது ஒரு தேவ பலனாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவங்க ரட்சிப்புக்குள்ளே வருவாங்க. அது மாதிரி நாமளும் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வேதத்தை எடுத்து சொல்லணும், வசனங்களை எடுத்து சொல்லணும், நிதானமாக சொல்லணும். அந்த வசனத்தின்படி வாழுங்க அப்படி சொல்லணும், ஜெபிக்க சொல்லணும். என்ன, எந்த இடத்துலையும்
கர்த்தரை குறித்து சொல்ல வெட்கப்படக்கூடாது. ட்ரெயினில் போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, நீங்கள் ஃப்ளைட்டில் போனாலும் சரி, எந்த இடத்துல போனாலும் அங்கே இருக்கிறவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுங்கள். வெட்கப்படாமல் சொல்லுங்கள். உங்கள் பாட்டு பாடுங்க. பாட்டு மூலமாக கூட நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்க. புரியுதா? பாட்டு பாடலாம், ஆண்டவரை பற்றி சொல்லலாம். அவங்க உயிரோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அதாவது புரியாதவங்களுக்கு நீங்கள் புரிஞ்சு காட்டணும். உங்கள் செய்கையால் அவங்களுக்கு நீங்கள் சொல்லணும். அதைத்தான் பவுல் சொல்கிறாரு. பிரியமானவர்களே, எத்தனை பேர் சுவிசேஷத்தை குறித்து கேள்விப்படாமல் இருக்காங்க. ஆண்டவரை பற்றி எத்தனை பேர் கேள்விப்படாமல் இருக்காங்க. தேவன் அறியாத மக்களுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லது தானே. சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படேன்னு சொல்கிறாங்கல்ல. நீங்கள் வெட்கப்படுவீங்களா? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து உங்களுக்கு சொல்கிறதுக்கு வெட்கமாக இருக்கா? சினிமா பாட்டு பாடுறதுக்கு வெட்கப்பட மாட்டோம். சினிமா பார்க்க போகிறதுக்கு வெட்கப்படுறதில்ல. சீரியலை மணிக்கணக்காக உட்காந்து பார்க்குறீங்க. என்ன, சினிமா தியேட்டரில் ஜாலியாக உட்காந்து படம் பார்க்கிங்க. என்ன, அந்த சினிமாவை குறித்து மற்றவங்களுக்கு எப்படி கதையாக பேசுகிறீங்க? வாலிப ஆண்களே, பெண்களே, உங்களுக்கு இந்த ஆண்டவரை பற்றி சொல்கிறதுக்கு வெட்கமாக இருக்கா? அப்புறம் ஆண்டவர் நம்மளை குறித்து வெட்கப்படுவாங்கல்ல. இயேசு நம்மளை பற்றி வெட்கப்பட்டால் நம்ம எங்கே போவோம்? யோசிச்சு பாருங்க. அந்த சினிமா பாட்டை எத்தனை பேர் மத்தியில் பாடுறீங்க. நானும் 10th அந்த +1 இதெல்லாம் படிக்கும்போது சினிமா பாட்டு பாடியிருக்கேன். சினிமா பாட்டால் நிறைய பேரை இடர பண்ணியிருக்கேன். அதெல்லாம் எனக்கு இப்போ நினச்சி பார்க்கும்போது கூட எனக்கு ரொம்ப மன சங்கடமாக இருக்குது. ஐயோ, தெரியாத்தனமாக பாடிட்டோமே. சுசிலா பாட்டு, சுசிலா பாட்டுன்னா எனக்கு அவ்வளோ இஷ்டம். ஏன்னா எல்லாரும் எனக்கு அந்த பாட்டு வச்சுருவாங்க, இந்த பாட்டு பாடுங்க அப்படின்னு கேட்பாங்க. சாரும் அப்படி தான். இப்படி நிறைய பேரை நான் அதாவது இப்படி அவங்களுக்கு நல்ல இதை படிக்கணும், சொல்லணும். இப்படி சினிமா பாட்டு பண்ணால் எல்லாரும் அதில் திரும்பிடுவாங்கல்ல. அப்படிலாம் நான் இப்போ இது பண்ணியிருக்கேன். பிரியமானவர்களே, நான் அப்படி பாடுறதில்ல. எனக்கு அந்த சுசிலா பாட்டை அப்படி ஒரு ரசிப்பு. ஆனால் இப்போ அதை விட்டுட்டேன். அந்த ஒரு கல்யாண வீட்டில் கூட ஒரு நாகர்கோயிலில் ஒரு கல்யாண வீட்டுக்கு போனோம். அவங்களுக்கு அன்னைக்கு கல்யாணம். அப்போ சொன்னாங்க, ஒரு சினிமா பாட்டு பாடுங்க, எல்லோரும் ஆசைப்படுவாங்கன்னு சொன்னாங்க. ஒரு 2-3-4 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போது என் பையனும் சொன்னான், எம்மா கொஞ்சம் பாடேன் அப்படின்னு சொன்னான். ஏடா, அது முன்னாடி நான் படிக்கும்போது பாடினேன். இப்போ நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்ட பிறகு நான் இன்னும் அதை பாட மாட்டேன்ப்பா, நீ தயவுசெய்து நீ சொல்லக்கூடாது. அவன் சொல்லியிருப்பான், நம்ம பையன் சொன்னால் கேட்டுருவான்னு. அவன் சொல்லி நான் கேட்கல, நான் பாடலை. பிரியமானவர்களே, அதுக்கு பதில் ஆண்டவருடைய பாட்டு தான் பாடி நான் ஆண்டவரை மகிமைப்படுத்தினேன். பிரியமானவர்களே, நீங்கள் இப்படிலாம் பாடக்கூடாது, சினிமா பாட்டு பாடக்கூடாது. என்ன அதை பாடுறதுக்கு நீங்கள் வெட்கப்படாமல் பாடுறீங்களே. ஆண்டவருடைய பாட்டை எல்லா கூட்டத்தில் மத்தியில் பாடுங்களேன். ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிங்களேன். அப்போது நம்மளுக்கு நித்திய ஜீவன் கிடைக்குமில்ல. என்ன, சினிமா இதெல்லாம் ஒரு தவறான, அது நிலையற்றதுமா. அவங்களாம் தவறான காரியத்தில் போகிறாங்க. நான் அதாவது சினிமாவில் நிறைய என்ன இருக்குன்னா, தற்பெருமை இருக்குது, தற்புகழ்ச்சி இருக்குது, பண ஆசை இருக்குது, மரணம் இருக்குது. என்ன, அவங்களுக்கு ஆடம்பரம் இருக்குது. அவங்களுக்கு மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியலம்மா. அதனால தான் அவங்க அப்படிலாம் இருக்காங்க. ஆனால் நிறைய பேர் 17 வயசில் தற்கொலை பண்ணி செத்துருக்காங்க, 30 வயசில் செத்துருக்காங்க, 30 வயசில் தற்கொலை பண்ணியிருக்காங்க, 85 வயசில் அன்னைக்கு இப்போது 2-3 மாதத்துக்கு முன்னாடி அப்படி செத்தாங்க. அதே மாதிரி பாதி வயசுலேயே மரணம் இருக்குமா. அவங்களாம் என்னன்னு தெரியாமல் செய்கிறாங்க. வேண்டாம் பிரியமானவர்களே, அவங்க நிறைய ஒரு சிலர் மனம் திரும்பியிருக்காங்க சினிமாவில். மற்றவங்களும் மனம் திரும்பணும்னு சொல்லி நீங்கள் ஜெபிங்க. அந்த சினிமாக்காரங்களுக்கு, சீரியல்காரங்களுக்கு ஜெபிங்க, சுவிசேஷத்தை சொல்லுங்கள். வெட்கப்படக்கூடாது பிரியமானவர்களே. அடுத்தது ரோமர் 5:5, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. என்ன இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆண்டவருடைய அன்பு, இயேசுனுடைய அன்பு, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய அன்பு நம்ம இருதயத்தில் ஊற்றப்படும் போது அந்த நம்பிக்கை நமக்கு வெட்கப்படுத்தாது. இயேசு என் கூட இருக்காங்கப்பா, அவங்க அன்பு எனக்கு இருக்கு.
அவங்க என்னை பாதுகாத்துக் கொள்வாங்க. அப்படி இருக்கும்போது அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. எங்கே போனாலும் நம்ம தைரியமாக இருக்கலாம். தேவ அன்பு. ஆனால் மனுஷ அன்பை யோசிச்சு பாருங்க. மனுஷனுடைய அன்பு அப்படிப்பட்டது அல்ல. புருஷன் மண்டாட்டிக்கு இடையில என்ன அன்பு இருக்கு? கல்யாணம் பண்ணுறான், 2 குழந்தை பிறந்த உடனே அவன் அன்பு தணிஞ்சு போகுது. அவன் சுயநலமாக, கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் இருக்காங்க, சுயநலமாக வாழ்கிறாங்க. என்ன, அவங்க யாரையும் இது பண்ணுறது கிடையாது. அன்பு தணிஞ்சு போகுது. மத்தேயு 24:12 கடைசி காலத்தில் அன்பு தணிஞ்சு போயிடும்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. புரியுதா? அப்போது அன்பு தணிஞ்சு போகும். இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கைம்மா. மனுஷனுடைய அன்பு தணிஞ்சிரும். ஆனால் கர்த்தருடைய அன்பு நாளுக்கு நாள் அதிகமாக இருக்கும். அவருடைய அன்பு நீளம் ஆழம் அகலம் காண முடியாதது, அறிவு கெட்டாத அன்பு. கர்த்தருடைய அன்பை நம்ம வர்ணிக்க நமக்கு வார்த்தை கிடையாது. இயேசுனுடைய அன்பு அப்படிப்பட்ட அன்பு பிரியமானவர்களே. அந்த அன்புல நம்ம நிலைச்சிருக்கணும். மனுஷ அன்பை நாடி ஓடாத, ஓடி தேடாத. மனுஷன் உனக்கு கடைசி வரைக்கும் வழிகாட்டுவான்னு அவனையே நீ நம்பிக்கிட்டு இருக்காத. நம்பு, ஒரு லிமிட்டோட இரு. லிமிட்டுக்கு மேலே போகாத. இயேசுவை தான் நீங்கள் லிமிட்டுக்கு மேலே நேசிக்கணும். அளவு கடந்து நேசிக்கணும் நம்ம இயேசுவை தான். மனுஷனை அளவு கடந்து நேசிக்காத. உனக்கு எவ்வளோதான் பிரியமாக இருந்தாலும் ஒரு லிமிட்டோட வச்சுக்க. அவன் அன்புலாம் ஒரு செகண்டில் மாறிடும். என்ன, கர்த்தருடைய அன்பு மட்டும்தான் மாறாது. புரியுதா? அந்த மனுஷனுடைய அன்பு கண்டிப்பாக வெட்கப்படுத்தும். எங்கள் அப்பா என் மேலே நல்ல பாசமாக தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு முறை சொன்னாங்க, உனக்கு செருப்பு போட்டு போகிறதுக்கு உனக்கு வெக்கமாக இல்லையா? சின்ன எப்போ நான் ஒரு 6th அப்படி படிக்கும்போது அப்படிலாம் கேட்டிருக்காங்க. அப்புறம் ஒரு அக்கா, நான் வாலிப பிள்ளையா இருக்கையில் எனக்கு ஒரு 10-12 வயசு, அவளுக்கு ஒரு 20 வயசு இருக்கும். அப்போ அவள் சொன்னா, அந்த கோயிலுக்கு ஆலயத்துக்கு நாங்கள் போனோம். அப்போ இன்னொரு அக்காட்ட சொல்கிறா, எனக்கு வெக்கமாக இருக்குது கையை பிடிச்சிட்டு போகிறதுக்கு, எல்லாரும் பார்க்காங்க அப்படின்னு சொன்னான். அதாவது எனக்கு கண்ணு தெரியாதுல்ல, எங்கள் அக்கா என்னை கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போங்கல்ல. பெரும்பாலும் கையை பிடிச்சிட்டு கூப்பிட்டு போனால் எல்லாரும் பார்க்க தான் செய்வாங்க. அப்போது வெக்கமாக இருக்குண்ணா. அப்போ நான் சொன்னேன், நான் அப்போ ஒன்றும் சொல்ல, நான் சின்ன பிள்ளை. அப்புறம் படித்து நான் ஒரு வேலைக்கு இன்னொரு ஆலயத்துக்கு நாங்கள் போனோம். நாங்கள் ஃபேமிலியாக போகும்போது எங்கள் அக்கா அப்போ கையை பிடிச்சிட்டு போனோம். அப்போ சொன்னேன், அக்கா அன்னைக்கு ஒரு நாள் நீ சொன்னல உன் கையை பிடிச்சிட்டு போக வெக்கமாக இருக்குன்னு, இப்போ எப்படிக்கா என் கையை பிடிச்சிட்டு போக உனக்கு வெக்கமாக இருக்காக்கா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவள் சொன்னான், திரவியம் நான் தெரியாமல் உன்னை சொல்லிட்டேன், நீ அதையே மனசில் வச்சுட்ருக்கியா? இது மனுஷனுடைய இயல்புமா. ஆனால் நம்ம அதை குறித்து நம்ம கவலையும் பட வேண்டாம். புரியுதா? அப்படி தான் இருப்பாங்க. இப்போ கல்யாணம் விட்டுலாம் என் பையன் என்னையெல்லாம் கையை பிடிச்சிட்டு கூட்டு போக வெக்கப்படவே மாட்டான். அவன் வாலிப பையன் தானே, ஆளு நல்லா தான் இருப்பான் பார்க்க. ஆனாலும் நம்ம அம்மா கண்ணு தெரில அப்படின்னு சொல்லி அவன் வெக்கப்பட மாட்டான். தைரியமாக கூட்டிகிட்டு போவான். பிரியமானவர்களே, என்ன அப்படியும் சிலர் இருக்காங்க. அதே மாதிரி என் பொண்ணும் அப்படிதான், அப்படி இருக்காங்க. நம்ம வெக்கப்படக்கூடாது. ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பற்றி அறிவிக்கிறதுக்கு வெக்கப்படக்கூடாது. அவருடைய அன்பு நம்ம உள்ளத்தில் இருக்கும்போது நம்மளை வெக்கப்படுத்தாது. ஆண்டவருடைய அன்பு. அடுத்து ரோமர் 6:21 இப்பொழுதும் உங்களுக்கு வெட்கமாய் தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்திலே உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பவுல் சொல்கிறாரு ரோமர் 6:21 இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றும் காரியங்களினாலே, அந்த காலத்தில் உங்களுக்கு என்ன பலன்? வெட்கமாக தோன்றுன்னா என்னென்னா, நம்ம ஆண்டவரை பற்றி அந்த காலத்தில் மக்கள் விலகி போனாங்கல்லம்மா. அருவருப்பான காரியங்கள் செஞ்சாங்க, விக்கிரகத்தை வணங்கினாங்க, கல் மண் மரம், நடக்க மாட்டாத கேட்க மாட்டாத இதெல்லாம் வணங்கினாங்கல்ல. வணங்கினாங்கல்ல. அப்போ அப்படி வணங்கி ஆண்டவரை விட்டு அவங்க வழி விலகி போகும்போது அவங்க வெட்கம்தான் பட முடியும். அவங்க நல்லா இருக்க முடியாது. பரிசுத்தமாக வாழ்ந்தாதான் அவங்க நிம்மதியாக இருக்க முடியும். அருவருப்பான காரியங்கள் பண்ணுனா அவங்க அவங்க காரியங்கள் அவங்களுக்கு வெட்கத்தை தான் உண்டாகும். நீ நல்லவனாக இருந்தால் உன்னை யாரும் நல்லவன் தான் சொல்லுவாங்க. கெட்ட வழியில் போனேன்னா நீ இப்படி போன அப்படி போன, அந்த இடத்துல அப்படி இருந்த அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வெட்கமாக இருக்கணுமா இல்லையா? அது மாதிரி தான் அந்த காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? என்ன பலன்? அவைகளின் முடிவு மரணமே. பிரியமானவர்களே,
அப்படி நம்ம ஆண்டவரை விட்டுட்டு ஜீவனுள்ள தேவனை விட்டுட்டு சும்மா கண்டதுகளை நம்ம வணங்கணும்னா நமக்கு முடிவு என்னது? மரணம். பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம். கிருபையின் வரமோ நித்திய ஜீவன். பாவத்துக்கு கூலி மரணம். பாவத்துக்கு கூலியும் உங்களுக்கு வெக்கம்தான். என்ன பரிசுத்தமாக வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம். அடுத்தது ரோமர் 10:11 என்ன சொல்லப்போனா, அவரை விசுவசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. கர்த்தரை விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட மாட்டான். விசுவாசிக்கணும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசிக்கிறவன் பதறான்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன, விசுவாசத்தினால எல்லாம் கூடும்னு சொல்லப்பட்டிருக்கு. புரியுதா? அன்னைக்கு இயேசு அந்த சீஷர்களை பார்த்து கேட்டாங்க, அற்ப விசுவாசிகளை ஏன் இப்படி நீங்கள் பயப்பட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க. இயேசு அந்த சீஷர்களை பார்த்து காற்றையும் கடலையும் அதட்டினாங்கல்ல, அப்போ ஏன் இப்படி பயப்பட்டீங்க? அப்போ நம்ம விசுவாசிக்கிறவன், ஆண்டவரை விசுவாசிக்கிறவன் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை அப்படின்னு வேதம் சொல்லப்பட்டிருக்கு என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை விசுவாசிக்கணும். அவங்க உயிரோடு இருக்காங்க. அவங்க நம்மளை பாதுகாக்காங்க. அவர் இன்றும் ஜீவிக்கிற தேவன். அவங்க நம்மளை கைவிடாத தேவன். அவருடைய வசனங்கள் உண்மை, சத்தியம். அப்படியே நம்ம விசுவாசிக்கணும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி விசுவாசத்தில் நம்ம கிரியையாக இருக்கணும். விசுவாசம் மட்டும் ஒருத்தனுக்கு ஜெபிச்சா மட்டும் போதாது. அவனுக்கு வேண்டிய ஆகாரங்கள் என்னென்னு கொடுக்கணும். அதே மாதிரி கர்த்தரை குறித்து என்ன, அதாவது அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, ஆண்டவரை விசுவாசிக்கிறவன் ஒரு நாளும் வெட்கப்பட மாட்டாயா. ஆண்டவரை, அம்மா நீங்கள் ஆண்டவர் இருக்காங்கன்னு விசுவாசிக்கிங்களா? எந்த இடத்துல போனாலும் உங்களுக்கு நன்மை தான் வரும். என்ன, எதை மிதிச்சாலும் உங்களுக்கு ஆசீர்வாதம் தான். எந்த காரியத்தில் போனாலும் உங்களுக்கு ஆசீர்வாதம் தான். ஆண்டவர் இருக்காங்கன்னு மாத்திரம் நம்புங்க. மனுஷனை நம்பினா அது விருதா தானே. மனுஷன் எத்தனை நாளைக்கு உங்களுக்கு உங்களோட இருப்பாங்க? நாசியில் சுவாசம்ல மனுஷன் நான் நம்புறது விருதான்னு சொல்லப்பட்டிருக்கு. மனுஷனை நம்பி நீங்கள் அவங்ககிட்ட அலையிறீங்களே. உன்னையும் என்னையும் உண்டாக்கின என்ன, வானத்தையும் வானாதி வானங்களும் கொள்ளாத அந்த ஜீவனுள்ள தேவனை ஏன் விசுவாசிக்க மாட்டேங்க? அதான் கர்த்தரை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டான். அன்னைக்கு அதான் இயேசு சொன்னாங்க, விசுவாசம் இல்லாத சந்ததியாரே நான் எவ்வளோ நாளைக்கு உன் கூட இருப்பேன். இயேசு சொன்னாங்க, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு. அப்போ நம்ம விசுவாசத்தோடு இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிற தேவன். ஒரு இடத்துலையும் நம்ம வெட்கப்பட மாட்டோம். விசுவாசத்தோடு அவரை அறிக்கை பண்ணுவோம். என்ன, அப்படி இருக்கும்போது தேவன் நம்மளை ஒரு நாளும் வெட்கப்பட விட மாட்டாங்க. 1 தீமோத்தேயு 1:7-8 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அதே 8 ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது, அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிறது என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கேற்ற சுவிசேஷத்திற்காக என்னோடு கூட தீங்கு அனுபவி அப்படின்னு இதில் இவர் சொல்றாரு. பவுல் சொல்றாங்க, நமக்கு ஆண்டவர் பயமுள்ள ஆவியை தரல, பலமும் அன்பும் உள்ள ஆவியைத்தான் தந்திருக்காங்க. மாமிசம் பலவீனமானது, ஆவியோ உற்சாகம் உள்ளதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம பயப்படக்கூடாது. அதனால நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்து இதை மேலே நம்ம எடுத்துக்கிடுவோம். கர்த்தரை குறித்த சாட்சியை குறித்து நம்ம மேலே வெட்கப்படக்கூடாது. கர்த்தர் நமக்கு உலகத்தில் இப்போ பாருங்க, இந்த வயசுலேருந்து இப்போ எனக்கு இத்தனை வயசு ஆகுதுல்ல, 63 வயசுன்னு வைங்களேன். இது வரைக்கும் நான் பிறந்ததுலேருந்து ஆண்டவர் எனக்கு ஏகப்பட்ட நன்மை செஞ்சுருக்காங்க. எண்ணிலடங்காத நன்மை செஞ்சுருக்காங்க. அதை நான் வெட்கப்படாம ஆண்டவருக்கு முன்பாக சாட்சியாக சொல்லணும். நீங்களும் அப்படி சொல்லணுமா? அதைத்தான் சொல்கிறாங்க. நீ ஆண்டவரை குறித்து சாட்சியை சொல்கிறதுக்கு நீ வெட்கப்படாத. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கர்த்தர் நன்மை செஞ்சுருக்காங்கம்மா, அதை நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள். நான் ஒரு சாட்சி சொல்கிறேன். நான் வேலை பார்க்க சமயத்தில் நான் 6th ஸ்டாண்டர்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். சில வருஷத்துக்கு முன்னால், கிட்டத்தட்ட இப்போ 20 வருஷங்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ
இன்டர்வல் டைமில் எனக்கு இன்டர்வலில் எனக்கு சில நேரம் தலை சுற்றுச்சுன்னா கொஞ்ச நேரம் அந்த 10 நிமிஷம் நான் படுத்திருப்பேன். எல்லோரும் போயிடுவாங்கல்ல அந்த நேரம் என் பெஞ்சில், அந்த பெஞ்சில். அப்போது அன்னைக்கு வந்து மதியம் 2:45 இன்டர்வல் விட்டாங்க. ஒரு 10 நிமிஷம் படுத்திருந்தேன். அப்போது திடீர்னு ஒரு உருமுன மாதிரி ஒரு சத்தம். அப்போ வந்து அது சத்தத்தில் ஒரு ஏதோ வருது, என்னன்னு எனக்கு தெரில. நான் அந்த ஒரு பையன் கிளாட்வின்னு, அந்த பையன் நல்ல ஒரு அன்பாக இருப்பான், எல்லாரும் அன்பாக தான் இருப்பாங்க. அவன் எனக்கு நல்ல உதவி செய்வான், ஆஃப் சைடு பையன். அப்போது எல்லாம் கிளாட்வின் எதுக்குள்ள இப்படி உரிமைக்கிட்டு வர அப்படின்னு. அவன் சத்தமே காட்டலை. ஐயோயோ அப்போ ஆள் இல்லையோ, இது என்னவோ அப்படின்னு எனக்கு தெரியாதுல்ல கண்ணு. நான் மேலே பெஞ்சில் ஏறிட்டேன் பயந்து போய். பிரியமானவர்களே, கடைசியில் பாருங்கள், ஒரு அங்கேருந்து ஒரு ஆஃப் சைட் பிள்ளை பார்த்து அந்த ஜன்னல் வழியாக பார்த்துருக்கான். உள்ள ஒரு பெரிய வெறி நாய். அந்த நாய் என்னென்னா, மற்ற நாய்கள்லாம் கடித்து அது உதடு தொங்கி ரத்தம் சொட்ட சொட்ட வெறியோடு வந்திருக்கு. வெளியே இருந்து, காம்பவுண்டுக்கு வெளியே இருந்து எங்கள் ஸ்கூலுக்குள்ளே வந்திருக்கு. அது என் கிளாஸுக்குள்ளே பாருங்கள் வந்து அது நிற்கதை பார்த்து அந்த பொண்ணு ஆஃபீஸில் போய் அந்த அண்ணன்கிட்ட போய் சொல்லிட்டான். ஆஃபீஸில் உள்ள அண்ணன்கிட்ட வேலை பார்க்காங்களா, அந்த அண்ணன் அமைதியாக வந்துட்டு, டீச்சர் நீங்கள் அப்படியே நின்றுக்கங்க, அங்கங்கே நவளாதீங்கன்னு சொல்லி ஒரு பெரிய கல்லை தூக்கி போட்டாங்க. அந்த நாய் ஓடிட்டு. அப்போ பிறகு நான் கொஞ்சம் பொறுத்து ஸ்கூல் விட்டோடனே அந்த அண்ணனுக்கு நன்றி சொல்ல போனேன். அண்ணே ரொம்ப நன்றின்னு, எனக்கு பெரிய காரியத்தை செஞ்சிட்டீங்க அப்படின்னு. அப்போ அந்த அண்ணன் சொன்னது இப்போவும் எனக்கு ஞாபகம் இருக்குது. பிரியமானவர்களே, டீச்சர் நீங்கள் கும்பிட்ட தெய்வம் உங்களை கைவிடலை டீச்சர். அது எவ்வளோ பெரிய நாய், அந்த வெறி பிடிச்ச நாயை அது கையில் நீங்கள் ஆப்பிட்டுருந்தீங்கன்னா இப்போ பீஸாக ஆகியிருப்பீங்க. அப்படி சொன்னார். நீங்கள் கும்பிட்ட தெய்வம் உங்களை கைவிடலை டீச்சர். அந்த அண்ணன் இப்போ இல்லை, இறந்துட்டாங்க. அந்த அண்ணனும் ரிட்டையர்ட் ஆகி இறந்து போயிட்டாங்க. பிரியமானவர்களே, எனக்கு பெரிய அற்புதம் செஞ்சாங்க அந்த வெறி நாய். என்னை வாழ்க்கையில் எனக்கு நாய் கடிச்சதே கிடையாது, ஆனாலும் என்ன அவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து ஆண்டவர் என்னை பாதுகாத்தாங்க. பிரியமானவர்களே, நான் ஒன்றுக்கு உதவாத என்னையே பாதுகாத்தாங்கன்னா உங்களை பாதுகாக்க மாட்டாங்களா? உங்கள் சாட்சியை குறித்து நீங்கள் வந்து சொல்கிறதுக்கு என்ன வெக்கப்படக்கூடாது. பிரியமானவர்களே, கடைசியாக ஒரு வசனம் மட்டும் என்ன, செப்பனியா 3:5, அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதியுள்ளவர், அவர் வந்து அநியாயம் செய்வதில்லை, அவர் குறைவில்லாமல் காலைதோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறார், அநியாயக்காரனோ வெக்கம் அறியான். இதில் ஆண்டவர் என்ன, செப்பனியாவில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதி உள்ளவர். கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் அநியாயம் செய்ய மாட்டாங்க, அவர் குறைவில்லாமல் காலைதோறும் வந்து கிருபையை கொடுக்காங்க. கர்த்தர் யாருக்காவது அநியாயம் செய்வாங்களா? அவங்க வந்து எல்லாருக்கும் நல்ல காரியத்தை தான் செய்வாங்க. பிரியமானவங்களே, மனுஷங்க தான் அநியாயம் பண்ணுவாங்க, அக்கிரமம் பண்ணுவாங்க. என்ன அதான் கொடுமை பண்ணுவாங்க, வஞ்சகம் பண்ணுவாங்க, அடிப்பாங்க, கொலை பண்ணுவாங்க, கொள்ளை அடிப்பாங்க, அடுத்தவங்களுடைய சொத்தை அபகரிப்பாங்க, அடுத்தவங்களுடைய புளிக்குள்ள கல்லை உண்ணுவாங்க. இதில் என்ன சொல்லுக்கு, அநியாயக்காரனும் வெக்கம் அடையான். இப்படிப்பட்ட அநியாயம் செய்கிறவங்க வெக்கம் அவனுக்கு அறியான், வெக்கம் அறியான். அவனுக்கு வெக்கம்னா என்னன்னே தெரியாது. ரோட்டில் போட்டு கூட தன்னுடைய பொண்டாட்டியை அடிப்பான். சில குடிகாரங்களும் அப்படி தானே அடிக்காங்க. குடிகாரனுக்கு வெக்கம் தெரியுமா? அப்படி தான் இருக்காங்க உலகத்தில். பிரியமானவர்களே, நம்ம அப்படி இருக்கக்கூடாது. என்ன, அநியாயம் பண்ணக்கூடாது, அக்கிரமம் பண்ணக்கூடாது, நீதியாக வாழணும். ஆண்டவர் வந்து அவங்க நமக்கு அநியாயம் பண்ணுறாங்களா, எவ்வளோ நீதியாக வைக்காங்க. அது மாதிரி நம்மளும் என்ன செய்யணும், நீதியாக இருக்கணும். நியாயமாக இருக்கும்போது நம்ம நித்திய ஜீவனை சுதந்தரிப்போம். தேவன் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கு மகிமையும் கர்ணமும் வல்லமையும் உண்டாகட்டும். ஜெபம். இரக்கம் நிறைந்த அன்பின் பரலோக தகப்பனே, நல்ல நேரத்துக்காக நன்றி சொல்கிறேன் ஐயா. ஆண்டவரே, நான் கொடுத்த செய்தி பாடலை நீங்கள் ஆசீர்வதிங்க. இதை கேட்ட மக்கள் மனம் திரும்பணும். தகப்பனே, எனக்கு ஆத்மாவை தாங்க ஏசப்பா. இந்த வசனத்தின் மூலம், இந்த செய்தி மூலம் மனம் திரும்பணும். என்னால் உங்கள் நாமம் மகிமைப்படணும். என்னை யாரும் சொல்ல வேண்டாம்ப்பா ஏசப்பா. உங்கள் நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இந்த தொலைக்காட்சி பார்த்து கொண்டு இருக்கிற பார்க்காத ஒவ்வொரு மக்களையும் கண்ணோக்கி பாருங்கள். கைவலி, கழுத்து வலி, முட்டு வலி, மூட்டு வலி, ப்ரெஷர், சுகர், கேன்சர் உட்பட எல்லா வியாதியிலிருந்தும் விடுதலையை கொடுங்க. பக்கவாதம் உட்பட பல நோயால் பாதிக்கப்பட்டு படுக்கையில் இருக்கக்கூடிய மக்கள் படுக்கை மாற்றி போடுங்க. படித்து வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க. திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமண காரியங்களை நடத்தி கொடுங்க. ஆண்டவரே, எத்தனை வாலிப பிள்ளைங்க
ஆண்கள் பெண்கள் தற்கொலை பண்ணி சாகுறாங்கப்பா. இந்த நிலைமையிலேருந்தெல்லாம் விடுதலையை கொடுங்க. தற்கொலை நாவிகளெல்லாம் எடுத்து போடுங்க. ஐயோ, நீட்டு தேர்வில் நான் ஃபெயில் ஆகிட்டேனேன்னு சொல்லி எத்தனை அன்னைக்கு அந்த நீட்டு தேர்வு ஒத்தி வச்ச அன்னைக்கு ஒரு பையன் தற்கொலை பண்ணிட்டான்னு சொன்னாங்க. எவ்வளோ பெரிய கொடூரமான காரியம். இதிலெல்லாம் இருந்து இந்த மக்களுக்கு நீங்கள் தான் விடுதலையை கொடுக்கணும் தகப்பனே. எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் மனம் திரும்பணும். ஒருவராவது கெட்டு போதுமுடைய சித்தம் இல்லை. எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும். எங்களை நீங்கள் கிரயத்துக்கு எடுத்துக்கிட்டீங்களே, உங்கள் ரத்தத்தை விலைக்கிரயமா செலுத்தி எங்களை எடுத்துக்கிட்டீங்களே, நாங்கள் உங்களுக்கு நன்றியறிதல் உள்ளவங்களாக நாங்கள் இருக்கணும். மரண பரியந்த எங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் நன்றியறிதல் உள்ளவங்களாக இருக்கணும். எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. எல்லா மெஜாரிட்டியான வாலிப ஆண்கள் பெண்கள் மத்தியில் ஆண்டவரே மனசில் பேசுங்கப்பா. எழுப்புதல் வரட்டும். காலம் கடைசி, இனி காலம் செல்லாது ஆண்டவரே. எழுப்புதல் வரட்டும் ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே. தகப்பனே, ஒவ்வொருவரையும் நீங்கள் குடும்பமாக பேர் பேராக ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பத்திலையும் சமாதானம் வரட்டும், அன்பு ஐக்கியம் வரட்டும். யோபு குடும்பத்தை வேலை அடைச்சது போல எல்லா குடும்பத்தையும் வேலையடைங்க. கணவனை இழந்து தவிக்கிற மனைவிமார்களுக்கு நல்ல ஒரு அமைதியை கொடுங்க. மனைவிமார்களை இழந்து தவிக்கிற கணவன்மார்களுக்கு அமைதியை கொடுங்க. தகப்பனே, நீங்கள் தான் பொறுப்பெடுக்கணும் ஐயா. நீங்கள் தான் பொறுப்பெடுக்கணும், நீங்கள் தான் பொறுப்பெடுக்கணும் தகப்பனே. எந்த ஒரு ஆபத்துகளுக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. நாங்கள் அனுபவிக்கிற ஒவ்வொரு துளி நிமிஷமும் உங்களுடைய புதிய கிருபையால் வழி நடத்திட்டு வர்றீங்களே, அதற்காக நன்றி சொல்கிறேன். ஆவியானவரை பலப்படுத்துங்க. மீதியான நேரம் முழுவதையும் பொறுப்படுத்துக்கங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே. காட் பிளஸ் யூ. நீங்கள் நல்லா செய்தியை கவனிக்கணும். கவனித்தது மட்டும் இல்லை, எல்லாருக்கும் நீங்கள் சொல்லணும். என்ன, ஆண்டவருடைய மகிமைக்காக நீங்கள் எல்லாரும் உழைக்கணும். என் ஃபோன் நம்பரை குறிச்சிக்கங்க. 9487549354.